ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ரொம்ப நாள் ஆச்சு சிறகடி காசை பற்றி பேசி. எஸ், லாஸ்ட் 2 ப்ரோமோஸை வந்து லவ்லியான ஒரு ப்ரோமோ, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து. ஸோ லாஸ்ட் 2 ப்ரோமோஸ் வந்து எஸ்ஏ ஃபேன்ஸுக்கு சத்தியமாக ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சில பேர் வாலண்டியராக இது மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, திடீர்னு இந்த பாசிட்டிவ் ட்ராக்ஸ் வருது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு டிஆர்பிக்காக வந்துட்டு நடுவில் இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது, ஒரு சில கமெண்ட்ஸு. ஸோ இதுக்கு இவங்களுக்கு நாங்கள் என்ன தெளிவுபடுத்தணும் அப்படின்னா, இந்த ட்ராக்ஸ்லாம் வந்துட்டு லாஸ்ட் ஸ்கெடியூலுடைய ஃபஸ்ட்டில் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நெகட்டிவ் ட்ராக்ஸை எடுத்து வந்து முன்னாடி போச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு முன்னாடியே எடுத்து வச்சிருந்த பிக்சர்ஸ். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஸ்டார்டிங்லேயே சீதா இவங்களாம் இருக்கிற மாதிரி தான் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் பர்பஸாக வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ எனிவே நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். ஸோ பாசிட்டிவ் எபிசோட்ஸ் வருது, டிஆர்பி வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜஸ்ட் நல்ல ஒரு பாசிட்டிவாக சப்போர்ட் மட்டும் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம எஸ்ஏ ஃபேன்ஸ்க்கு கேட்டுக்க வேண்டிய விஷயம். ஸோ அவங்கள்ட்டலாம் போய் ஆர்கியூ பண்ண வேண்டாம். அதே போல் வந்துட்டு வெற்றி ப்ரோ இஸ் பேக். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸ் மேலே வந்து ஆன்லைனில் இல்லை. ஸோ என்னாச்சு அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்த நேரத்தில் அவருக்கு ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல. நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸான்னு கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் அப்டேட் கிடைக்கல. பட் ஹீஸ் பேக். ஸோ ஆன்லைனில் இப்போ அவைலபிளாக இருக்காரு. நீ வேறு வருத்தப்பட வேண்டாம். அடுத்து அப்கமிங் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த ட்ராக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா முத்து மீனா முழுசாக அவங்கள சுற்றி நகருது. ஸோ பாசிட்டிவாக இருக்குது. ஸோ லாஸ்ட் சாட்டர்டே எபிசோட்ஸ்லாம் விஜயம்மா வச்சு ரோஸ் பண்ணுறதும், அங்கே வந்துட்டு முத்து மீனாவுடைய லவ் சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் இந்த க்யூட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டேரக்டாக பேசுகிற மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை அப்பாட்ட சொல்லி பேசிக்கிற மாதிரி ஒரு க்யூட்டாக இருந்தாலும், இப்போ அப்கமிங்கில் வந்து 2 பேர் டேரெக்டாக பேசிக்கிற மாதிரி சீன்ஸு. ஸோ நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் சாட்டர்டே ஒரு ப்ரிவியூ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்ருதி வந்து கோவப்படுற மாதிரி, அதாவது சீதாவும் ரவியும் நல்லா பேசிக்கிறத பார்த்துட்டு விஜயம்மா கொஞ்சம் ஏதாச்சும் தப்பாக நினச்சிட்டு ஸ்ருதி கிட்ட போய் பேசுகிற மாதிரியும், ஸ்ருதி வந்து எல்லார்ட்டையும் அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி வந்து இருந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்துட்டு ட்ரூத் ரிவீல் ஆயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி. என்ன ட்ரூத் அப்படின்னா, சீதா தான் வந்துட்டு ரவி அண்ட் ஸ்ருதிக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இன்னும் யாருக்கும் தெரியாது, மீனாவை தவிர. ஸோ அந்த விஷயத்தை ஏதாவது சொல்லிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்ருதி வந்துட்டு இல்லை, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மீனாவோட தங்கச்சி தான். ஸோ அவங்க எப்படி வந்து இதுக்கெலாம் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரூத் ரிவீல். ஸோ விஜயம்மா விடவே மாட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த ஒரு ரிவீல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ட்ராக் எப்படி மூவ் பண்ணுறாங்கன்ட்டு. பட் எனிவே அந்த 500 மாலை கட்டி பாசிட்டிவாக என் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஸோ அது அமௌண்ட்லாம் வரும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்கமிங் ட்ராக்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நானுமே உங்களை மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எபிசோட்ஸ்லாம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் ஜஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு. ஏன்னா சிறகடி காசில் பொதுவாக கொஞ்ச நாள் நெகட்டிவ் ட்ராக் வருது அப்படின்னா அதை தொடர்ந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ராக்ஸ் நல்லாவே கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து அடுத்து ஒரு நெகட்டிவ் ட்ராக் நல்லாவே வரும். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ எப்படி போதோ அப்படி நம்மளுமே போவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.